1 2 3 ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் அப்படின்னு ஏதாவது சொல்ல போறோம் பாக்குறீங்களா? இல்லங்க, 3 விஷயத்தை பத்தி பேச போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பாத்தீங்கன்னா ஆர்சிபியோட அபாரமான வெற்றி அகைன்ஸ்ட் கேகேஆர். 18 பட்டிக்கு ராசாவா இருக்கிறங்க நம்பர் 18 ஒரு முறையாவது அந்த டிராபியை தூக்குற கண்கொள்ளா காட்சியை நாங்க பார்க்கணும்னு ஆர்சிபி ஃபேன்ஸ் ரொம்ப வருஷமா ஏங்கிட்டு இருக்காங்க. அதுவும் இதுவும் முக்கியமான வருஷம். அதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 18வது வருஷம் அப்படின்ற போது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா? அதற்கு நம்பிக்கையை விடாதீங்க அப்படின்னு ரஜத் பட்டிதார் அவங்க கேப்டன்சில முதல் மேட்ச்ல வின் பண்ணி கொடுத்திருக்காரு. சூப்பர், வாழ்த்துக்கள் ஆர்சிபி ஃபேன்ஸ். அடுத்தது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட வெற்றி அகைன்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஐபிஎல்ல அதிக ஸ்கோர் அடிச்ச டீம் யாருங்க அப்படின்னு நாங்க தாங்கோ அப்படின்னு எஸ்ஆர்எஸ் கை தூக்குனாங்க. சரி, இந்த ரெக்கார்டை யாருப்பா பிரேக் பண்ண போறீங்க? அதுவும் நாங்க தாங்கோ அப்படின்னு கெத்தா சொல்றாங்க. யோ என்னப்பா அது, ஆரம்ப முதல் மேட்ச் 280. அட பாவிகளா, ஒரு நியாய தர்மம் வேணாமா? ஒட்டகத்துக்கு ஒரு பிளேட்ல பிரியாணி வச்சு கிரிக்கெட் ஆகுங்க பாத்தீங்கன்னா, ஒட்டகத்தையே பிரியாணியா போட்டு பிளேட்ல வச்சுட்டீங்களே. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மட்டும் அவங்க டீமை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது எங்ககிட்ட வித்தியாசமான பேட்ஸ்மேன் பல பேர் இருக்காங்க. அப்படியா, என்ன வித்தியாசம்? இவர் 6 அடிப்பாரு, ஓகே, அவரும் 6 அடிப்பாரு. யோ இதுல என்ன வித்தியாசம்? இல்லங்க, இவர் 90 மீட்டர் 6 அடிப்பாரு, அவர் 100 மீட்டர் 6 அடிப்பாரு. 110க்கும் ஆள் வச்சிருக்கோம் கெத்தா சொல்றாங்க. இது ரொம்ப ரொம்ப அநியாயங்க. ஆர்ஆரோட மைண்ட் வாய்ஸ் வடிவேலு டைலாக் மாதிரி, என்னையா தப்பு பண்ணா என் கட்சிக்காரன், என்ன தப்பு பண்ணா அப்படின்றது வேற வழி இல்ல. அவங்க அப்படிதான் பேட்டிங் ஆடுவாங்க. பாவிகளா, 200 for 2 13 ஓவர்ல கிளாஸ்னு வேற உள்ள அனுப்புறீங்க. ஆனா இப்படித்தான் ஆட போறாங்க எஸ்ஆர்எச். அதனால போலர்ஸ் எல்லாம் செம பிளான் பண்ணி தான் வரணும் எஸ்ஆர்எச் மேட்சுக்கு. பட் அவங்களுக்கு வாழ்த்துக்கள். மூணாவது விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, மஞ்சள் படையை அவங்க அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிட்டாங்க. மும்பை இந்தியன்ஸ் எகென்ஸ்டா சேப்பாக்கத்துல அபாரமான வெற்றி. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்டம்பிங். எப்பா, 43 வயசுல இந்த மாதிரி ஒருத்தர் ஸ்டம்பிங் அடிக்க முடியுமா? ஆர்சிபிக்கு 18 ஸ்பெஷல் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சொன்ன. அதுக்கு காரணம் 18வது வருஷம் ஐபிஎல்ல. சிஎஸ்கேக்கும் ரொம்ப ஸ்பெஷலுங்க. அதுக்கு காரணம் தோனிக்கு 43 வயசு. 4+3 நம்பர் 7. நான் ஒரு பேட்ஸ்மேனா இருக்கேன், என் பின்னாடி நம்பர் 7 நிக்கிறார் அப்படின்னா ஒரு அரை செகண்ட் வெளியே போயிட்டு வரையா கிரீஸ் விட்டு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, அந்த 7+6 7.5 முடியும் உங்களுக்கு. அப்படியே தூக்குவாரு பெயில்ஸ். வேற வழியே இல்லை. என்ன ஸ்டம்பிங், முடிந்தா சைட் ஆங்கிள் பாருங்க, லைவ் ஸ்பீட்ல வேற லெவல் ஸ்டம்பிங். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் என்னோட ஃபேவரட் மூமெண்ட். எனிவே, இந்த டீம்ஸ்க்குலாம் வாழ்த்துக்கள், இந்த ஃபேன்ஸ்க்குலாம் வாழ்த்துக்கள். அதிரடியான பல சிக்ஸஸ், பல விக்கெட்ஸ் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஐபிஎல்லும் தெரிவிக்க போகுது. ஹேவ் எ நைஸ் டே சகோ.